சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹீரோக்கும் சீட்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஆனா அது ஒரு வழியா பேசி அவர் சமாளிச்சிருப்பாரு. அந்த வீடியோட எண்ட்ல நடந்த அந்த எக்ஸாம்ல அதிகமான மார்க்ஸ் எடுத்ததுனால நம்ம ஹீரோ ஜெர்மனிக்கு போறதுக்கான அந்த ட்ரிப்ல செலக்ட் ஆகியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இந்த ஜூனியர் பையன் தான் எப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்படி சீட்டுவை தனியா விட்டுட்டு ஜெர்மனிக்கு போறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லேப்ல முடிஞ்ச அப்புறம் ப்ரொஃபசர் ஜியாங் நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த ஜின் கிட்டயும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு எப்ப பிளான் பண்ணிருக்காங்க, இப்ப இவங்க எல்லாருமே இந்த ஜெர்மனில ஸ்டே பண்ண போறது கிட்டத்தட்ட 6 மாசம். நீங்க 2 பேருமே இந்த விஷயத்தெல்லாம் பத்தி உங்களுடைய ஃபேமிலி கிட்ட கிளியரா சொல்லிடுங்க. அதே மாதிரி குவே உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சீட்டு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீ சொல்லிட்டல அப்படின்னு ப்ரொஃபசர் ஜியாங் கேக்குறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ இல்ல சார் இனிமேதான் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் ஜியாங் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஜின்னும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த ட்ரிப்பை பத்தி நான் எப்படி சீட்டு கிட்ட சொல்றது, ஜின் நீயே சொல்ல, அடுத்து இந்த விஷயத்துல நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ ஜின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அவரை மீட் பண்ணி பேசுறதுக்காக சீட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி இந்த விஷயத்துல எந்த உண்மையும் சீட்டு கிட்ட மறைக்கவே வேணாம், எல்லா விஷயத்தையுமே கிளியரா சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சீட்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜின் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. சீட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், என் கூட இப்ப நீ லேபுக்கு வந்து சொல்லி அவங்களை அந்த இடத்துக்குள்ளார கூப்பிட்டு போயிடுறாரு. அங்க போய் எப்படி இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம சீட்டு அங்க இருக்கிற எக்யூப்மென்ட்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு குவே நீ போட்டு இருக்கிற அந்த லேப் கோட்டை என்கிட்ட கொடு, இந்த மாதிரி லேப் கோட்டை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு அதை வேற நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி மாட்டிக்கிட்டு ப்ரொஃபசர் ஜியாங் மாதிரி பேசி காட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீட்டு கிட்ட நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீட்டு கடைசியான ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருந்தேன், அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அதுல நான் தான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சீட்டும் ரொம்பவே சந்தோஷமாக்கிட்டு குவே நீ ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எக்ஸாம்ல எழுதி செலக்ட் ஆகிட்டா நான் ஜெர்மனிக்கு போக வேண்டியது இருக்கும், அதுவும் நான் அந்த இடத்துல 6 மாசம் ஸ்டே பண்ணி வர ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிச்ச உடனே சீட்டு ரொம்பவே டல் ஆகிடுறாங்க. என்னது நீ ஜெர்மனி போகணுமா, இந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட கிளியரா சொல்லவே இல்ல அப்படின்னு அவங்க கேட்ட அப்புறம் ஹீரோ சீட்டு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன், நான் உன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த எக்ஸாமுக்கு நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல, அதே மாதிரி நானும் இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆக மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ பேசுற விஷயத்தை கேட்டு சீட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்ப நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனாலதான் இந்த எக்ஸாமுக்கு நீ சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்ல வரியா, சரி இந்த விஷயம் இருக்கட்டும், இந்த ட்ரிப்புக்கு யார் யாரெல்லாம் போறீங்க சொல்லுன்னு சொல்லி நம்ம சீட்டு கேட்ட உடனே ஹீரோ நான் ப்ரொஃபசர் ஜியாங் ஜின் அப்புறம் இந்த சீனியர் பொண்ணு நாங்க எல்லாருமே இந்த யூனிவர்சிட்டிக்கு போய் தான் ஆகணும், அப்ப உன் கூட ஜின்னும் ட்ரிப்புக்கு வர போறா, லேப் கோட்டை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி ஹீரோ கிட்ட தந்துட்டு நீ இனிமே ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நம்ம சீட்டு அந்த இடத்தை விட்டு கோவமா போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணிட்டு பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டு வேணும்னே நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல அவர் அவாய்ட் பண்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. சீட்டு நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க, நீ போய் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் குவேக்கு பக்கத்துல உட்காரு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சீட்டு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அங்க போய் உட்கார்ந்த அப்புறமா ஹீரோ கண்டுக்காம சீட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா பசங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோ தவிர. என்னதான் காலேஜ் எல்லாம் முடிஞ்சாலும் நம்ம எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லி ஒரு மீட்டிங்க போட்டுட்டு எல்லாருமே இந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகமா ட்ரிங்க் பண்ணதுனால நம்ம ஃபூபே அவனுடைய ரூம்மேட்னு சொல்லி எல்லாருமே கண்ட்ரோல்ல இல்லாம கண்ணா பின்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபூபே இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து வேங்க அவனை புடிச்சு திட்டி ஃபூபே இதுக்கு தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன அதிகமா ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு, இப்ப பாரு நீ உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, நான் தான் அவனை சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு போனும் போல அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கேட்டுறாரு. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லி சீட்டு ஒரு லுக் விட்டுட்டு இவங்க எல்லாருமே மறுபடியும் நடந்து போகும்போது வேணும்னே நம்ம சீட்டு மேல விழுந்துட்டு நம்ம ஹீரோ என்னமோ ட்ரிங்க் பண்ணி இருக்கிற மாதிரியும் அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியும் நம்ம சீட்டு கிட்ட பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. உவே நீ தான் இந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணவே இல்லையே, உண்மையை சொல்லு நீ நடிக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சீட்டு நீ என்ன சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன், நானும் லைட்டா ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு நம்ம சீட்டு மேலேயே சாஞ்சிடுறாரு. அவங்களே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பரவாயில்ல நானே உன்னை சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நடந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க போன உடனே நம்ம ஹீரோ சோஃபால பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குவே நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அவர் குடிக்கலன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சீட்டு குவே இப்ப நீ என்கிட்ட என்னதான் சொல்ல வர சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீட்டு நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும், ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதனால இப்ப நீ சொல்ற விஷயத்த நான் கேக்குறேன், நான் ஜெர்மனிக்கு போகட்டுமா இல்ல வேணாமா நீ சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சீட்டை ஒரு ஹக் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீ அங்க போய் இது உன்னுடைய கரியருக்காக தானே, ஆனா நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் சீட்டு, கண்டிப்பா நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன், ஆனா நீ ஃபீல் பண்ணாத நான் சீக்கிரமாவே வந்துருவேன் அப்படின்னு ஒரு வழியா இவங்க 2 பேருமே சமாதானமாகிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேருமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ வேற கண்ட்ரிக்கு போறதுனால அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் அவருக்கு தேவையான வேக்சினேஷன் சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்றாங்க. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோக்கு பிளட் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் சொல்லி எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. முன்னாடியே நம்ம ஹீரோக்கு இன்ஜெக்ஷனாலே ஆகாது, அதனால பிளாக் கலர்ல ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த கண்ணாடி எதுக்குன்னா நம்ம ஹீரோக்கு பிளட் பாக்குறதே பிடிக்காது. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஒரு வழியா நம்ம ஹீரோ அங்க போய் பிளட் டெஸ்டையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கையில இன்ஜெக்ஷனை போட்ட உடனே பயத்துல சீட்டோட கையை டைட்டா புடிச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ தர ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பயப்படுறாரு அப்படின்னு. குவே நீ ஜெர்மனிக்கு போறேன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ பார்த்து சேஃபா போயிட்டு வா, இப்ப வரைக்கும்
ஹீரோவும் நீ என்னுடைய பொண்ணு சீட்டோ சமாளிச்சிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது நிறைய டைம் சீட்டோன்னு டார்ச்சர் பண்ணிருப்பா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. கரெக்டா அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது சீட்டும் வந்துடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல நம்ம ஹீரோக்கு பிளட் வரது எல்லாமே சரி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. சீட்டுடைய அம்மா போன்ல சொன்ன மாதிரி சில டைம் நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள்ல சீட்டு தொல்லை தந்துட்டே இருக்காங்க. வீட்டுல ரொம்பவே அதிகமான கொசு தொல்லையா இருக்கேன்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் சாகடிக்கிறேன்னு நம்ம ஹீரோடைய ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் சீட்டு சில விஷயங்களை நம்ம ஹீரோ தொல்லை பண்ணிட்டு இருந்தாலும் 6 மாசத்துக்கு அவர் வேற கண்ட்ரிக்கு அனுப்பி வைக்கிறது நம்ம சீட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. குவேனி பேசாம என்னையும் ஒரு லக்கேஜ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறியா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்ல ஏறி உட்காந்துறாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி அழ வேற ஆரம்பிச்சிடறாங்க. 6 மாசம் உன்னை பிரிஞ்சுனா எப்படி தனியா இருக்கிறதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சீட்டோ ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ லக்கேஜ் எல்லாம் தள்ளிட்டு போற மாதிரி அது மேல சீட்டோவையும் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்களும் போற வழி ஃபுல்லா நம்ம ஹீரோ பார்த்து குவே அங்க ஒரு KFC இருக்கு, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட லைனா கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சீட்டோ கிட்ட நம்ம ஹீரோ சொன்ன அப்புறம் தான் தெரியுது சீட்டோனுடைய ஃபிளைட்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சீட்டோ ஹக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது அவங்க தள்ளி போயிடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீட்டோ குவேன உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவா அவங்களை ஹக் பண்ணி சீட்டோ கொஞ்ச நாளுக்கு மட்டும் நீ ஒன்னு பாத்துக்கோ, 6 மாசம் ரொம்பவே சீக்கிரமா போயிடும் சொல்லி சீட்டுவை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிடறாரு. சீட்டுவும் நம்ம ஹீரோ முன்னாடி ஃபீல் பண்ணாம தனியா நடந்து போகும்போது ஃபுல்லா அவங்க குவேவை மிஸ் பண்றதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்ட அப்புறம் சீட்டு கிட்ட இவ்வளவு கான்பிடன்ஸா பேசிட்டு இருந்த நம்ம ஹீரோ அவரே சீட்டுவை நினைச்சு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. இப்படியே அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கலனா கூட ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இப்ப இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் ஆபீஸ்ல ட்ரெயினியா இருந்த நம்ம சீட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டும் இப்ப அந்த இடத்துல ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகி இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு பேருக்குமே அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றதே பிடிக்கல. ஏன்னா இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாத்தையும் அவங்க ஆபீஸோட பாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான பிசினஸ் அதிகப்படுத்துறதுலே குறியா இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம சீட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ரெண்டு பேருமே போய் அவங்களுடைய பாஸை மீட் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறாங்க, எனக்கு உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, நான் என்னோட ஜாப் ரிசைன் பண்றேன்னு சொன்ன உடனே சீட்டோட ஃப்ரெண்டும் ஆமா நானும் ரிசைன் பண்றேன் அப்படின்னு அந்த பாஸ் கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. நம்ம சீட்டோட கேபின்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அந்த ஜாபை ப்ராப்பரா ரிசைன் பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஃபூப்பேவை காட்டுறாங்க. அவன் கோட் சூட் கூலிங் கிளாஸ்னு சொல்லி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு மென் இன் பிளாக் மாதிரி அவனுடைய ஆபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஆமா இந்த ஃபூப்பே அவனுடைய ஆபீஸ்க்குன்னு சொல்லி பக்காவா லோகோலாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வேங்க கூப்பிட்டு ஆமா நம்ம ஆபீஸ்ல ஒரு லேடி ஸ்டாஃப் இருந்தாங்கல்ல அவங்க எங்கன்னு சொல்லி வேங்க கிட்ட கேட்ட அப்புறம் தான் ஃபூப்பேக்கு தெரிய வருது 2 மாசமா நீ சேலரி உங்களுக்கு சரியா தராம அந்த லேடி ஜாப் ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாங்க, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நம்ம பிசினஸ்க்காக லோன் சாங்ஷன் ஆகுமா இல்லையா அந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட செக் பண்ணி பார்க்க சொல்லிருந்தேன். ஃபூப்பே அந்த விஷயத்தை நீ செக் பண்ணியா இல்லையான்னு சொல்லி வேங்க கேட்ட உடனே கண்டிப்பா சீக்கிரமாவே பண்ணிடுறேன் பாஸ்ன்னு சொல்லி அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வேங்க கிட்ட சொல்றான். இப்ப அப்படியே நைட் டைம் சீட்டு அவங்களுடைய மொத்த திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார என்டர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப ஜெர்மனிக்கு போயிருக்கிறதுனால சீட்டுடைய அம்மாவை அவங்க கூடவே ஸ்டே பண்றதுக்காக நம்ம சீட்டு ஸ்டே பண்ணி இருக்கிற இந்த வீட்டுக்கே வர சொல்லியிருப்பாரு. அவங்களும் சீட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளார வரத பார்த்த உடனே சீட்டு இதெல்லாம் என்னவனுடைய ஃபேஸ் இவ்வளவு டல்லா இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் ஜாப் ரிசைன் பண்ணி இருக்கிற விஷயத்தை பத்தி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம சீட்டுக்கு அட்வைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சீட்டு என்னதான் இருந்தாலும் நீ அந்த ஜாபை விட்டுருக்க கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சீட்டுக்கு வேற கோல்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான சூப் மெடிசன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் சீட்டுடைய அம்மா அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. சீட்டு குவே ஜெர்மனிக்கு போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது. நீங்க ரெண்டு பேருமே இப்ப பழைய மாதிரி பேசிட்டு தானே இருக்கீங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சாலே முன்னாடி எல்லாம் குவே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னான். இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல, மேரேஜ் பண்ணிப்பீங்க தானேன்னு சொல்லி சீட்டுடைய அம்மா ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற சீட்டு கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. குவே கிட்ட நான் டெய்லியும் வீடியோ கால்லயும் போன்லயும் பேசிட்டு தான் இருக்கேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்காக விசா ஃபிளைட் டிக்கெட்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க தான் போறோம் அப்படின்னு நம்ம சீட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ள போய் வீடியோ கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பேசி முடிக்கும் போது சீட்டு கிட்ட இப்ப அவங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால சரியா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்ச அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டே பண்ற அந்த இடத்துல அந்த கண்ட்ரி சேர்ந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கா. அவரும் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இங்க பாரு எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, நான் சொல்ற விஷயத்தை நீ நம்பணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நேரமா நான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு இந்த இடத்துக்கு வர சொல்லி என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பேசுறதெல்லாம் கேட்க சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு தெளிவா தான் இருக்கா, நம்ம ஹீரோ சொல்ற எந்த விஷயத்தையும் கேட்கற மாதிரியே இல்ல. குவே உனக்கு அந்த கண்ட்ரில கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இங்க உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டா நான் இருக்கேன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுறதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. நான் உங்ககிட்ட நிறைய டைம் இந்த விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டேன், நீ இனிமே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கிளியரா பேசி அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிடறாரு. அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போன அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஸ்டே பண்ற அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஸ்டே பண்ற ஒரு பையன் வந்து குவே நம்ம வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல எங்கயாவது சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்ல இப்ப நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, நீ உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட போயிட்டு வா, என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சீட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால நான் இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிடறாரு. அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே நடந்து போகும்போது தான் நம்ம காட்டுவாங்க நம்ம சீட்டோட ஞாபகமா டோரிமான் ஸ்டிக்கர்ஸ் போட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பை தான் நம்ம ஹீரோ அவருடைய டேபிள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சீட்டு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த ஆபீஸ்க்கு முன்னாடி ஆட்ல நடிக்க வந்திருந்த அந்த ஆக்டர் மறுபடியும் வந்திருக்காரு. வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரு ரீசெண்டா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிற நம்ம சீட்டுவை பத்தி அந்த இடத்துல பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்த அந்த ஆக்டரும் கேட்டுறாரு. அந்த ஆக்டரும் யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த சீட்டு எதுக்காக ஜாப் ரிசைன் பண்ணிருப்பா? அவளை யார் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் அவ ஈஸியா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி டைப் கிடையாது. அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆக்டரும் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்ப வீட்ல நம்ம சீட்டு எப்பதான் மறுபடியும் குவியை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோல்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ரொம்ப நேரமா தரையிலேயே உட்கார்ந்து அந்த ரோபோட் அந்த சர்க்கிளையே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.